write the overall redox reaction for இந்த entire equationக்கு நம்ம redox reaction வந்து எழுத போகிறோம். அதாவது ஆக்சிடேஷன் எழுதிட்டு ரிடக்ஷன் எழுதிட்டு நம்ம entire reaction ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னது, அதாவது இந்த சென்டரில் டபுள் ஆரோ போட்டிருக்குல, இது வந்து என்னதுன்னா சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னது, ஆனோட். ஓகேவா, ஆனோடில் எப்போவுமே என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதே இது ரைட் சைடில் இருக்கிறது என்னதுன்னா கேத்தோட். கேத்தோடில் எப்போவுமே என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிடேஷன் எழுதலாம். ஸோ நீங்கள் இதை வச்சே எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது இருக்குது, Fe2+. ஸோ Fe2+ இருக்குது. Fe2+ நம்மளுக்கு என்னது கொடுக்குதுன்னு போட்டிருக்காங்க, Fe3+ கொடுக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ Fe2+ வந்து Fe3+ கொடுக்குது. ஸோ ஆனோடில் என்னது, ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்னது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதில் எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 2+ வந்து 3+ஆக மாறியிருக்கு. அப்படி தானே, அப்போ ஒரு எலக்ட்ரானை வந்து இது யார்கிட்டையும் கொடுத்துட்டு, அதனால தான் இன்னொரு ப்ளஸ் சைன் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ 1 எலக்ட்ரான் வந்து இதில் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அது வந்து ஆக்சிடேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ரிடக்ஷன். கேத்தோட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கு, MnO4-. ஸோ MnO4-. ஸோ இதில் இப்போ நம்மளுக்கு MnO4-லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க, Mn2+ கிடச்சிருக்கு. ஓகே, Mn2+. ஸோ இதில் Mnக்குள்ள ஆக்சிடேஷன் என்னது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதை Xன்னு வச்சுக்கலாம் Mnக்கு பதிலாக. அதுக்கப்புறமா ஆக்சிஜனுக்கு என்னது, -2. அப்போது 4 2s are -8. அதுக்கப்புறமா ஈக்குவல் டு -1, ஏன்னா மைனஸ் சைன் இருக்குல்ல, அது வெளியில் ஈக்குவல்ட்டுக்கு வெளில எழுதுவோம். ஸோ X இஸ் ஈக்குவல் டு என்னது, -1 + 8 இஸ் ஈக்குவல் டு +7. ஸோ +7 வந்து என்னதான் மாறி இருக்கு, +2ஆக மாறி இருக்கு. அப்போ எத்தனை இது வந்து ஆக்சிடேஷன், அப்படி தானே, ஆக்சிடேஷன். இது வந்து ரிடக்ஷன். ஸோ எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணால் +7 வந்து +2ஆக மாறும், 5 எலக்ட்ரான் கெயின் பண்ணணும். அப்படி தானே, ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான், 7 + 5 -5 போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வரும், 2 வரும். அப்போ 5 எலக்ட்ரான் கெயின் பண்ணி என்னதான் மாறி இருக்கு, Mn2+ஆக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா H+ம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே ரிடக்ஷனில், அப்போ H+ம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் இந்த H+ம் ஆக்சிஜனும் சேர்ந்து ப்ராடக்டில் நம்மளுக்கு H2O கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ எத்தனை H2, இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்லேயும் கண்டிப்பாக 4 ஆக்சிஜன் வரணும். இப்போ பாருங்கள் H+ எத்தனை இருக்கணும், இந்த சைட் 4 2s are 8. இந்த 4 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 8. அப்படி தான் 8 ஹைட்ரஜன் அப்போ இருக்கணும். அப்போ இங்கே எத்தனை H+ இருக்கும், 8 H+. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே 5 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா யாராச்சும் அந்த 5 எலக்ட்ரானை கொடுத்துருக்கணும்ல, யார் கொடுத்துருப்பா, இந்த Fe தான் கொடுத்துருப்பா. அப்போ மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும் 5ஆக மாற்றணும். சரியா, 5 Fe2+ வந்து 5 Fe3+ஆக மாதிரி 5 எலக்ட்ரான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ தான் நீங்கள் ஓவரால் ரியாக்ஷன் வந்து எழுதணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த 5 எலக்ட்ரானும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கட் ஆயிரும். அப்படி தான் மிச்சம் உள்ளதெல்லாம் அப்படியே எழுத வேண்டியது. மிச்சம் என்ன இருக்குது, இந்த சைடு 5 Fe2+ இருக்குது. அதுக்கப்புறமா 8 H+ இருக்குது. அதுக்கப்புறமா MnO4- இருக்குது, 4- இருக்குது. கிவனில் என்ன இருக்குது, 5 Fe3+ இருக்குது, Fe3+. அதுக்கப்புறமா Mn2+ இருக்குது, Mn2+. அண்ட் தென் என்னது இருக்குது, 4 H2O இருக்குது. ஸோ ஃபைனல் ஓவரால் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இதை தான் என்னன்னு சொன்னாங்க, ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதுதான் ஓவரால் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, தேங்க்யூ.